ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். 9th வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். தொடர் இலக்கணம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னா என்னென்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். எட்வர்ட் வந்தான். அதில் வந்து அந்த எட்வர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த பெயர் சொல் தான் வந்து எழுவாய் அப்படிங்கிறாங்க. ஸோ எட்வர்டுங்கிறது வந்து பெயர் சொல், அதுதான் வந்து அந்த சொற்றொடர் அமைகிறதுக்கு அமைந்த பெயர் சொல். அதனால அந்த எட்வர்டு தான் எழுவாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கனகாமரம் பூத்தது, அந்த எடுத்துக்காட்டில் வந்து அந்த பூத்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை வந்து பயனிலை அப்படிங்கிறாங்க. கனகாமரம் அப்படிங்கிறது எழுவாயாக இருக்கும், பூத்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு வினைச்சொல்ல அமையும்னு சொல்கிறாங்க. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் வந்து என்னென்னா மீனாங்கிறது எழுவாய், சூடினாள் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை சொல்லுங்கிறதுனால அது வந்து எழுவாயில் வந்து முடியும். கனகாம்பரத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு செய்யப்படும் பொருளாக அமையும். இப்போ பாருங்கள், மீனா கனகாம்பரத்தை சூடினாள். அதில் வந்து இந்த சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லி எழுவாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த எழுவாயோட பயனிலை வந்து என்னதான் சூடினாள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து வினைச்சொல், சூடுறுதல், சூடு அப்படிங்கிற அதுதான் வந்து வினைச்சொல். அந்த வினைச்சொல் தான் வந்துன்னா நமக்கு பயனிலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், மற்றொரு பெயர் சொல்லான கனகாமரம், அதுதான் வந்து இங்கே செய்யப்படு பொருள் என அழைக்கப்படுகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே வந்து செய்யப்படு பொருள் அப்படிங்கிறாங்க. அந்த இது புரிஞ்சுக்குங்க. ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் அப்படின்னா எழுவாய். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை தான் வந்து பயனிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வந்து வினை முற்றாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாக இருக்குமா, அந்த பயனிலை தான் வந்துன்னா நமக்கு வந்து வினைச்சொல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அப்போ அந்த வினைச்சொல் வந்து வினை முற்றாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை, செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதனால் அந்த செய்யப்படும் பொருள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படிங்கல, அந்த எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பயனிலை அப்படிங்கிறது வந்து வினை முற்றாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு தொடர் அப்படின்னா அந்த செய்யப்படும் பொருள் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தோன்றா எழுவாய் அப்படின்னா படித்தாய். இந்த தொடரில் படித்தாய் என்பது வந்து பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை, நீ படித்தாய் அப்படின்னு வந்து குறிப்பிடலைன்னு சொல்ல வராங்க. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை, இதனால் இதை வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இதே நான் வந்தேன், இந்த தொடரில் வினைமுற்று வந்து பயனிலையாக வந்துள்ளது. அதான் வந்தேன் வந்திருக்குல்ல, ஸோ வினை வந்து முற்று பெற்று விட்டது, அதனால் அது வந்து பயனிலை, வினைமுற்று பயனிலை அப்படிங்கிறாங்க. இதை வந்து வினை பயனிலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. பயனிலை அப்படின்னாவே வினை முற்றாதான் இருக்கணும்னு குறிப்பிடுறாங்க. அதை வந்து வினை முற்று பயனிலையாக வந்திருக்கிறதுனால இதை வினை பயனிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. சொன்னவள் கலா. இதில் கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது, இது பெயர் பயனிலை அப்படிங்கிறாங்க. பெயர் பயனிலை, வினா பயனிலை, வினா பயனிலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வினை பயனிலை, வினா பயனிலை, பெயர் பயனிலை. நம்ம வினை பார்த்துட்டோம், பெயர் பார்த்துட்டோம். வினா பயனிலைன்னா பாருங்க, விளையாடுபவன் யார், இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. நான் வந்தேன், சொன்னவள் கலா, விளையாடுபவன் யார், இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அடுத்து வந்து வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க, நம்மளை பொறுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கேள்விகளை தான் அமையும். விளையாடுபவன் யார், இதில் வந்து யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது, இதனால் இது வந்து வினா பயனிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. தமிழின் தொடரமைப்பின் சிறப்புகளுள் வந்து இதுவும் ஒன்று. ஸோ அந்த ஆர்டரில் தான் வரணும்னு அவங்க சொல்ல, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இந்த மூன்றும் இந்த வரிசையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க. நான் பாடத்தை படித்தேன், நான்கிறது எழுவாய், பாடத்தை செய்யப்படும் பொருள், பயனிலை வந்து படித்தேன்.
அடுத்து பாருங்க, அதே வாக்கியத்தை மாற்றி எழுதியிருக்காங்க. பாடத்தை நான் படித்தேன். அந்த பாடத்தைங்கிறது செயற்படு பொருள். நான் எழுவாய், படித்தேன் பயனிலை. எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க, எழுவாயும் செயற்படு பொருளும் வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்க, பயனிலை அப்படிங்கிறது ஒரு வினை முற்றாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழப்பமாக இருக்குங்கையில் அந்த ஒரு ரூலை மைண்டில் வச்சுக்கோங்க. படித்தேன் நான் பாடத்தை அப்படிங்கிறது, அந்த படித்தேங்கிறது பயனிலை, நான்ங்கிறது எழுவாய், பாடத்தைங்கிறது வந்து ஒரு செயற்படு பொருள். அதே மாதிரி இந்த நான் படித்தேன் பாடத்தைங்கிறது நான் எழுவாய், படித்தேங்கிறது பயனிலை, பாடத்தைங்கிறது செயற்படு பொருள். ஸோ அந்த எவ்வளோ மாற்றி மாற்றி போட்டாலும் அந்த மீனிங் ஒன்று தான். ஆனால் வந்துன்னா இது வந்து எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் இந்த ஆர்டரில் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னா இதில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்கு. அதனால் இது வந்து பெயர் அடை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படில வந்து இந்த நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதனை தான் பெயரடை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்னா இந்த தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வந்திருக்கு. அதனால இதை வந்து வினையடை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ நல்ல நூல் ஒன்று படித்தேன் அதில் வந்து இது பெயரடைக்கு எடுத்துக்காட்டு. மகிழ்நன் மெல்ல வந்தான் அது வந்து வினையடைக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஸோ அந்த நல்லங்கிற இது வந்து எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு, மெல்லங்கிறது எந்த இடத்துல இடம்பெற்றிருக்குங்கிறது இதில் நமக்கு முக்கியம். நல்ல அப்படின்னா எனும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்கு. அந்த நூலுக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால தான் இது வந்து பெயரடை. ஏன்னா நூலுங்கிறது வந்து நமக்கு எழுவாய், அந்த நூலுக்கு முன்னாடி நல்ல நூல்னு வந்ததுனால இது பெயரடை. வந்தானுக்கு முன்னாடி மெல்ல வந்திருக்கு. மெல்ல என்னும் சொல் வந்தான் எனும் வினை பயனிலைக்கு அடையாக வந்திருக்கிறதுனால இது வந்து வினையடை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம எழுவாய்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பயனிலைனா என்னென்னு பார்த்துருக்கோம், செயற்படு பொருள் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்து தன்வினை பிறவினை. தன்வினை பிறவினை இல்லாத கேள்விகளே வந்து இல்லை, நல்லா பார்த்துங்க. அதுக்கு அடிக்கடி நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பிறவினை அதிகமாக கேட்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், பந்து உருண்டது என்பது வந்து தன்வினை அப்படிங்கிறாங்க. இதே உருட்ட வைத்தான் அப்படின்னா வந்து அது வந்து பிறவினை அப்படிங்கிறாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய, ஒரு எழுவாய் வினையை செய்ய வைத்தால் வந்து அது வந்து பிறவினை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் வந்து அது பிறவினை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பிறவினைகள் வந்து வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. பிறவினைகள் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த விகுதிகள் வந்து என்னென்ன விகுதிகள் பாருங்கள், வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை வந்து இணைத்தும் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படின்னா. எடுத்துக்காட்டு பாருங்கள், அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை, அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா வந்து தன்வினை. பிறவினைனா அவன் வந்து திருந்த செய்தான். அந்த முடிவான வாக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அவனை திருந்த செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா வந்து அது வந்து பிறவினை அப்படிங்கிறாங்க. தன்வினை பிறவினைனா என்ன நல்லா பார்த்துங்க. செய்வினை செயற்பாட்டு வினை பாருங்கள். அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. இதில் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்வினை தொடர் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் வந்தோன்னா வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரியான கேள்விகள் இடம்பெறும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்பா சொன்னார் அப்படிங்கிறது ஒரு செய்வினை தொடர் அப்படிங்கிறாங்க. தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினைத்தொடர். இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா வந்து செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னா வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். அப்பா சொன்னார் அப்படின்னா வந்து செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர். பாட்டு வந்து பாடுகிறாள் அப்படின்னா வந்து செய்வினை தொடர். பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினைத்தொடர். இதுலேருந்து கண்டிப்பாக 2 கேள்விகள் கூட இடம்பெறும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செய்வினை அப்படிங்கிறாங்க. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செயற்பாட்டு வினை என நினைவில் கொள்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதைப் போல உன் பெரு முதலான துணைவினைகள் வந்து செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணைவினைகள் வந்து செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. பிறவினைகள்னா அப்படின்னா வி பி போன்ற வெதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுவது தான் பிறவினை. இதே செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா,
படு என்பதைப் போல உன் பெரு முதலான துணைவினைகளை செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணைவினைகளும் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன அப்படிங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இதெல்லாம் செயற்பாட்டு வினைக்கான எடுத்துக்காட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பயன்பாட்டு தொடரை அந்த கொடுத்து பொறுத்துக மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வெறும் சிங்கிளாக ஒரு வேர்டு மட்டும் கொடுத்து கூட கேட்பாங்க. அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது ஒரு தன்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது ஒரு பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறாங்க. கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை வினைத்தொடர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு. உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி அப்படின்னா பெயர் பயனிலை தொடர். அவன் மாணவன் அப்படின்னாலும் பெயர் பயனிலை தொடர். இதை அப்படியே கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் குறிப்பிடுறாங்க. பதம்னா சொல்லுங்கிற பொருளும் உண்டு. இது 2 விதமான பதம் இருக்குது. பகுபதம், பகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதும் தான் சொல் பகுபதம் அப்படிங்கிறாங்க. பகுப்பதத்திலே 2 இருக்குது. பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 6 வகைப்படும். பகுதினா முதல்நிலை அப்படிங்கிறாங்க. விகுதி அப்படின்னா இறுதி நிலை அப்படிங்கிறாங்க. பகுதி அப்படின்னா அது ஒரு ஏவல அமையும், கட்டளையாக தான் அமையும். சொல்லின் முதலில் நிற்பது தான் பகுதி. பகாபதமாக தான் அமையும். ஏன்னா ஒரு கட்டளை வாக்கியம்னாவே அது ஒரு பகுதியாக இருக்கும், அது பகாபதமாக இருக்கும், பிரிக்க முடியாது. இது இதோட வினை சொல்லில் என்ன எடுத்துக்காட்டு ஓடினான் அப்படின்னா அதில் ஓடு அப்படிங்கிறது தான் பகுதியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு கட்டளையாக இருக்கும். அந்த ஓடை பிரிக்க முடியாது. ஓடினான் அப்படி இல்லை, அந்த ஓடு அப்படிங்கிறது பகுதி. அது பகாபதமாக தான் இருக்கும், அது ஒரு கட்டளையாக தான் இருக்கும். அந்த வினை சொல்லில் அது கட்டளையாக அமையும். அதை தான் குறிப்பிடுறாங்க. சொல்லின் முதலில் நிற்பது தான் பகுதி. அது ஒரு பகாபதமாக அமையும். வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அது அமையும் அப்படிங்கிறாங்க. இதே விகுதி அப்படின்னா எப்படி பகுதி அந்த சொல்ல முதல்ல இருக்கும், அதே மாதிரி விகுதி அந்த சொல்லின் இறுதியில் நிற்கும். திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். ஓடினான் அப்படிங்கையில் அது ஒரு உயர்திணையை காட்டும். அதை தான் சொல்கிறாங்க. திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். இடைநிலை அப்படின்னா அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் கொடுத்துருப்பாங்க. இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் இடைநிலை இருக்கும். இதே சந்தி அப்படின்னா அந்த நம்ம என்ன பார்த்துருக்கோம், பகுதி, இடைநிலை, விகுதின்னு பார்த்துருக்கோம். அந்த சந்திங்கிறது அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரதான் சந்தியாக இருக்கும். இதே சாரியை அப்படின்னா அந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் அந்த சாரியை வரும். அதுதான் குறிப்பிடுறாங்க. சந்தி என்பது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் சந்தி. சாரியை அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலையிலே சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் அமையும். விகாரம் என்பது ஒரு தனி உறுப்பு அன்று. அந்த பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் அப்படின்னா. ஸோ எந்த ஆர்டரில் அமையும் அப்படின்னா பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, அந்த ஆர்டரில் தான் நீங்கள் அமையும். நீங்கள் அப்படி அந்த ஆர்டரில் எழுதிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். பகுதி அப்படின்னா ஊரன் அப்படின்னா ஊர் அப்படின்னு வரும். நடிகன் அப்படின்னா நடி. பார்த்தான் பார். வரைந்தான்னா வரை. மடித்தார் மடித்தார் அப்படின்னா மடி. மகிழ்ந்தாள் அப்படின்னா மகிழ். ஏன்னா அது அந்த நம்ம வினை சொல்லாமல் இருக்கும். அது ஒரு ஏவல் பொருளில் வரும், ஒரு கட்டளையாக வரும். அது பிரிக்க முடியாது அப்படின்னு பார்த்துருக்கோம். பகுதி அப்படின்னா அதுதான் அதை சொல்கிறாங்க. இதே விகுதி அப்படின்னா பாருங்கள், ஆண், ஆள், படித்தான், பாடுகிறாள், இதெல்லாம் ஆண்கிற ஆண்பால் வினைமூற்று. ஏன்னா திணை, பால், எண்ணம், இடம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காட்டும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஆண்னா அந்த படித்தான் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி வருது. பாடுகிறாள் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி. பெற்றார் ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது தூங்குற ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி வருது. ஓடினங்கிற பலவின்பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன்னா ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம் ஓம்ங்கிற தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. செய்தாய் ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி.
பாரீர் ஈருங்கிற முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அழகிய பேசும் வந்து பெயரச்ச விகுதிகள் அப்படிங்கிறாங்க. வந்து தேடி ஈ வினையச்ச விகுதிகள். வளர்க கங்கிற வியங்குள் வினைமுற்று விகுதி வருது. முளைத்தல் அப்படின்னா தல்ங்கிற தொழில் பெயர் விகுதி வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு இடம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதே இடைநிலைகள் அப்படின்னா வந்து இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால, எதிர்கால இடைநிலைகள்லாம் இருக்குது. வென்றார் அப்படின்னா வந்து இறந்த கால இடைநிலையிலேருந்து இதில் இருங்கிறது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை என்னென்னா இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் இறந்த கால இடைநிலை அப்படிம்பாங்க. உயர்கிறான் ஹிரு அப்படிங்கிறது வந்து நிகழ்கால இடைநிலை. கிரு கின்று ஆனின்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை அப்படிம்பாங்க. புகுவான் செய்கேன் அப்படின்னா வந்து எதிர்கால இடைநிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்பு இவ்வு இக்கு இது வந்து எதிர்கால இடைநிலைகளுக்கு பொறுத்துகள் அது கேட்பாங்க. பறிக்காதீர் அப்படின்னா வந்து ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை. பறிக்காதீர் அப்படின்னாவே எதிர்மறை இடைநிலை. இல்லு அல்லு அது வந்து எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி அறிஞன். இச்சு இஞ்சு அப்படிங்கிறது பெயர் இடைநிலைகள் அப்படிங்கிறாங்க. இஞ்சு இன்னு இவ்வு இச்சு இத்து இதெல்லாம் பெயர் இடைநிலைகள். இறந்த கால இடைநிலைகளுக்கு எடுத்துக்காட்டு இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று. எதிர்கால இடைநிலை அப்படின்னா இப்பு இவ்வு இக்கு. எதிர்மறை இடைநிலை அப்படின்னா இல் அல் பெயர் இடைநிலைகள் அப்படின்னா இஞ்சு இன்னு இவ்வு இச்சு இத்து. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சந்தி அப்படின்னா வந்து உருத்தும் அதில் இத்துங்கிறது சந்தி. இத்து இப்பு இக்குலாம் சந்தியாக வரும். பொருந்திய அப்படில் ஈய குட்டலை தான் ஏன்னு வரும். ஸோ அந்த ஈயுங்கிறது உடம்படுமை சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈயு இவ்வு இதெல்லாம் சந்திக்கான எடுத்துக்காட்டு. சாரியை அப்படின்னா நடந்தனன் அதில் அதை எப்படி பிரிப்பாங்க? நட குட்டல் இத்து இந்து இத்து கூட அன்னு குட்டலால் தான் நடந்தனன். சம்டைம்ஸ் அந்த பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்க சொல்லுவாங்க, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் அன்னுங்கிறது சாரியை வரும். அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ ஊ ஐ கு இன் இது எல்லாமே சாரியை. அடிக்கடி கேட்குற சாரியை அன்னுங்கிற சாரியை தான் அடிக்கடி கேட்பாங்க. எழுத்து பேரு அப்படின்னா என்னென்னு பாருங்கள். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் வந்து எழுத்து பேரு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பெரும்பாலும் எழுத்து பேர் வந்து இத்து மட்டுமே வரும் அப்படின்னாங்க. சாரியை இடத்துலேருந்து இத்து வந்தால் அது வந்து எழுத்து பேரு அப்படின்னு சொல்கிறோம். சாரியை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில் வர்றதான் சாரியை. அந்த சாரியை வர இடத்துல இத்து வந்தாவே அது எழுத்து பேரு அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. பந்தனன் ஒரு இடம் கேட்டிருக்காங்க, பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வ என குறுகியது. இத்து இந்தானது. இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இப்படி தான் பிரிக்கணும் கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வங்கிறது பகுதி, வ என ஆனது தான் விகாரம் அப்படிங்க. இத்து இது சந்தி, இந்தானது விகாரம். இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. ஏன்னா இத்து இட்டு இரு இன்னெல்லாம் இறந்த கால இடைநிலைகள் வரும். அன் அப்படிங்கிறது சாரியை. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா வந்தனன் அப்படின்னு வந்திருக்கு. விகுதி எப்பயுமே வந்து என்ன வரும்? திணைப்பால் என்னிடம் ஏதாவது ஒன்றில் வந்து காட்டும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அன்னுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. செய்யாதே. செய் குட்டல் ஈ குட்டல் இத்து குட்டல் ஏ தான் செய்யாதே. நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த இத்துங்கிற இடத்துல வந்து சாரியையில் வந்து சாரியை வர இடத்துல இத்து வந்தாவே எழுத்து பேரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இத்துங்கிறது சாரிய இடத்துல வந்திருக்கனால இது எழுத்து பேரு. செய் பகுதி, ஈ சந்தி, எதிர்மறை இடைநிலை பார்த்துருக்கோம். இத்து எழுத்து பேரு. எதிர்மறை இடைநிலை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எதிர்மறை இடைநிலைக்கு வந்து என்னென்னலாம் வரும்? இல் வரும், அல் வரும், வரும். ஸோ வந்தாவே எதிர்மறை இடைநிலை. இல் அல் வந்தால் எதிர்மறை இடைநிலை. இத் எழுத்து பேரு. ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. செய்யாதே அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து ஒரு ஏவல் வினைமுற்று. முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. எனக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். 1 or 2 times நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா தன்வினை பிறவினை அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினை வந்து அதிகம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணுங்க. பகுபத உறுப்பிலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இலக்கண பகுதிகள் வந்து 6th 7th 8th போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, பாருங்கள். தேங்க்யூ.